மனிதர்கள் நம்மை அழைப்பார்களேயானால் மறந்து விடுவார்கள், கைவிடுவார்கள். ஆனால் பரமன் இயேசு நம்மை அழைப்பாரேயானால் அந்த அழைப்பு மாறாதது. அந்த அழைப்புக்குள் இருக்கிற கிருபை வரங்கள் மாறாதது. பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 3:1 பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அன்புக்குரியவர்களே, அழைப்பு பரம அழைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது பரலோக அழைப்பு. நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை விசுவாசிப்போமையானால் அந்த அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல, அது பரமனுடைய அழைப்பு, அது பரலோக அழைப்பாக இருக்கிறது. அந்த அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் நம்மை அழைப்பார்களேயானால் மறந்து விடுவார்கள், கைவிடுவார்கள், சொன்னதை செய்யாமல் போய்விடுவார்கள். ஆனால் பரமன் இயேசு நம்மை அழைப்பாரேயானால் அந்த அழைப்பு மாறாதது. அந்த அழைப்புக்குள் இருக்கிற கிருபை வரங்கள் மாறாது. அப்படி வாழ்வோமையானால் எதற்காக தேவன் நம்மளை அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சாதாரண அழைப்பு இல்லைங்க, பரம அழைப்பை பெற்றிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். God bless you.